எல்லாம் அவன் துணை, அவன் அருளால். காரக ஜோதிடம் அரியலூர். இதுதான் தமிழ் ஜோதிடம். இங்கிலீஷ் ஜோதிடங்கிறது காந்துக்கு பின்னால் 26 எழுத்துக்கு இருக்குது. ஆனால் ஜாதக பலன் என்பது ஒரு வார்த்தை தான், வார்த்தை அடிப்படை தான் சொல்லப்பட்டு வருகிறது. அது ஆய்வு செய்து ஜாதகத்தில் ஆய்வு செய்து சொல்கிறதுல தான் இருக்குது, ஒவ்வொரு வார்த்தைக்கும் எத்தனாம் இடம் அப்படிங்கிறது. அதனால் இந்த ஜாதக பலன் என்பது ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு நம்பரில் இருக்குது. அந்த நம்பரில் இருந்து தான் அந்த வார்த்தையில் வரும், அந்த வார்த்தையில் தான் அந்த நம்பருக்கு வரும். அதனால் ஜாதக பலன்கிறது எண்ணும் எழுத்தும் வார்த்தையும் ஸ்தானமும். அதான் கடவுள் நமக்கு நம்மளை நாவில் வராது, நம்மளை நாவில் போகிறாரு. கடவுள் நம்ம நாவிலிருந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் கடவுள்னு ஒருத்தர் அந்த காலத்தில் இருந்திருக்காரு. எப்படி அப்படின்னாக்கா, ஒரு உதாரணமாக இன்றைக்கி அரசியல் தலைவர்களை எப்படி நம்ம இன்றைக்கி சொல்லிக்கிறோம், ஏட்டில் உள்ளவங்களை அம்பேத்கர் சொல்கிறோம், பெரியாரை சொல்கிறோம், காந்தியடிகளை சொல்கிறோம், எம்ஜிஆர் சொல்கிறோம், ஜெயலலிதா சொல்கிறோம், கலைஞர் சொல்கிறோம். அதுபோல் அந்த காலத்தில் கடவுள்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. இப்போ இவங்களாம் வாழ்ந்ததால் தானே நம்ம இவங்க பேரை சொல்கிறோம், இவங்க பேரை சொல்லி கட்சி நடத்துகிறாங்க. அது போல தான். அதனால் உண்மையிலே கடவுள்னு ஒருத்தர் இருந்திருக்காரு அந்த காலத்தில். அதனால் தான் இன்றைக்கி கடவுள் என்று சொல்ல இருக்குது. ஆனால் மறைந்த கடவுள்கள் இன்றைக்கு நாவிலே வரார், நாவிலே போகிறாரு. அவங்களாம் கடவுள் ஒரு கடவுள் என்னும் எழுத்துமாக வார்த்தை அடிப்படையிலே அவர் வராரு, போகிறாரு. கடவுள் யாரும் உருவாக்க கிடையாது, தானாகவே இந்த பிரபஞ்சம் உருவாக்கிருக்கு. அவர் திருஷ்டி எடுத்து அவர் அவதான் எடுத்து தான் 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 கடவுள்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இதான். அதனால் ஜாதக பலன் கடவுள்லாம் இல்லாமல் இல்லை. இன்றைக்கி அந்த கடவுள் நமக்கு வார்த்தை கடவுள்னு ஒருத்தர் சொன்னாலே அதை மனசில் அவன் நினைக்கிறான். கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க மனசுலையும் நினைக்கிறாரு. அதனால் வார்த்தை அடிப்படையில் ஜாதக பலன். கடவுள் வார்த்தையில் வராரு, வார்த்தையில் போகிறார். அதுபோல் நமச்சிவாயம் வார்த்தையில் வராரு, வார்த்தையில் போகிறாரு. அவங்களுக்கு எவ்வளோக்கு உடம்புல அங்கத்தில் சக்தியில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கடவுள் இருப்பார். எல்லாத்துக்கிட்டையும் கடவுள் இருக்க போகிறதில்ல. அதனால் கடவுள் எல்லாத்துக்கிட்டையும் இருக்கார். ஆனால் அவங்ககிட்ட நீங்கள் இருக்கீங்களா அப்படிங்கிறத கேள்வி. ஆனால் கடவுள் உங்கள்கிட்ட இருக்கார், நீங்கள் கடவுள்கிட்ட இல்லை. அதனால தான் உங்களுக்கு கடவுள் தியானத்தில் உங்களுக்கு சோதிக்கிறாரு, கஷ்டப்படுத்துகிறாரு. முறையாக உன்னுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே வா. உண்மையிலே கடவுள் உன்னுடைய நாவிலேயே வராரு, நாவிலேயே போகிறாரு. அவர் நினைப்பார், நம்ம எதிரால் நினைப்பார், கண்ணால் நினைப்பார், மனசில் நினைப்பார். எல்லாமே நம்ம அங்கத்தில் ஏதோ ஒரு இடத்துல நம்மளை நினைப்பார். ஒரு இடத்துல கிடையாது, எல்லாம் ஒரே நம்ம அங்கத்தில் ஏதோ ஒரு இடத்துல நினைப்பார். கண்கள், நெற்றி, வாய், செவி, மனசு, இந்த மாதிரி இடத்துல நினைக்கிறாரு. ஆனால் மனசில் தான் நினைப்பார்னா மனசே நினச்சிட்டு இருக்காதிங்க. உண்மையிலே கடவுள் எல்லா இடத்துலையும் நினைக்கிறாரு. மனம், வாய், செவி, நெற்றி, கண், இத்தனை இடத்துலையும் கடவுள் நினைக்கிறாரு. நம்மளை அருகிலே தான் கடவுள் இருப்பார். அதனால் கடவுள் வார்த்தை அடிப்படை தான் வராரு, வார்த்தை அடிப்படை தான் போகிறாரு. இதுதான் கணக்கு. அதனால் கடவுள்லாம் இல்லாமலாம் இல்லை, கடவுள் இருக்கார். சரி, வார்த்தை அடிப்படைக்கு வரலாம். கட்டாயம் என்ற சொல்லுக்கு 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 1, 2, 3, 2, 7 இதெல்லாம் கூட்டாக்க 15. அதோடைய விதி என்பது 6. கட்டாயம் அதை கட்டாயெல்லாம் எல்லா மனுஷனும் கட்டாயத்தை சொல்கிறாங்க. ஆனால் கட்டாயம் என்பது ஒரு சொல், ஒரு உறுதி, நம்பிக்கையான வார்த்தை. கட்டாயமாக சொல்கிறீங்களா, நம்பிக்கை வரலாமா, அந்த இடம் தான் 6ஆம் இடம். அந்த இடத்தை பற்றி உணர்ந்தவர்கள் கட்டாயம் என்ற சொல்லை உணர்வார்கள், கட்டாயம் என்ற சொல்லை சொல்லுவார்கள். அதான் கட்டாயத்துடைய விதியின் 6. அடுத்ததாக விதவை. 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 1, 7, 9 அதெல்லாம் கூட்டாக்க 17. அதோடைய விதி என்பது 8. விதவைன்னா கணவனை இழந்தவர்கள். அப்போ 8ஆம் இடம் தான் பெண்களுக்கு கணவன் ஸ்தானத்தை குறிப்பிட்டு வருகிறது. அப்போது கணவன் இப்போ ஒரு பெண் ஜாதகத்தில் 8ஆம் இடம் 8ஆம் அதிபதி விரைஸ்தானத்தில் இருந்து 8ஆம் இடத்திலேயே பாவக்கரங்கள் இருந்து விட்டால் 8ஆம் யாரோட சேர்றாங்களோ அப்படி கெட்டவர்களோட சேர்ந்துவிட்டால் அவள் கணவன் இளமையிலே
இறந்து விடுவார்கள். இளமையில் கணவனை இழந்தவர்களுக்குத்தான் விதவை. ஆனால் முதுமையில் பெண்கள் கணவனை இழந்து விட்டால் அது விதவை இல்லை, அது வயோதி காலத்தில் இருக்கப்பட்டது. ஆனாலும் பெண்கள் ஒரு குறிப்பிட்ட வயசுலேயே கணவனை இழந்து விட்டால் அதுக்குத்தான் பேர் விதவை. ஒரு பெண்களுக்கு நான் 60 வயசு மேலே 70 வயசு மேலே ஒரு கணவன் சேர்த்து விட்டால் அதுக்கு பேர் விதவை இல்லை உண்மையிலே. ஆனாலும் ஜாதக பலன் என்பது வார்த்தை அடிப்படையில், அதாவது விதவை 8ஆம் இடம், 8ஆம் இடத்து சொற்களாக வருகின்றது. அடுத்ததாக கண் சிமிட்டல். கண் சிமிட்டலுக்கு 7 எழுத்துக்கள். அந்த 7 எழுத்துக்கு உண்டான எண்ணிதான் 1 3 4 2 2 5 1 இதெல்லாம் கூட்டாக்க 18. அதோடைய விதி என்பது 9. கண் சிமிட்டுங்கிறது அதை லவ்வுக்கு தான் சொல்ல முடியாது. கண் சிமிட்டுங்கிறது ஒரு காரியத்துக்காக வேண்டி இன்னொருத்திட்ட கண் சிமிட்டுவாங்க. அனாவசியமாக கண்ணில் ஏதாவது தூசு பட்டாலும் கண் சிமிட்டுற மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் சிலருக்கு வராரு, சில போகிறாரு, சில பொருள் எடுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கண் சிமிட்டல் பண்ணுவாங்க. அதெல்லாம் உண்டு. அது காதலுக்கு தான் கண் சிமிட்டல்லாம் கிடையாது. அதனால் கண் சிமிட்டுடைய விதியின் 9ஆம் இடத்து பண்ணாக வருகின்றது. அடுத்ததாக கடைக்கண். கடைக்கனுக்கு 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்கு என்கிறது 1 9 7 1 3 இதெல்லாம் கூட்டாக 21. அதோட விதி என்பது 3. கண் கடைக்கண். கடைக்கனுக்கு விதி எண் 3. கடவுள் முழுசாக யாரும் முழு கண்ணாக நினைக்க மாட்டேன், கடைக்கண்ணில் தான் வர்றார். அதனால் கடைக்கண் பார்வையிலே இறைவன் நினைக்கிறார், சக்தி சர்வசக்தி நினைக்கப்பட்டு வருகிறது. அதாவது கடைக்கண் பார்வை. அந்த கடைக்கண்ணு திறந்துட்டா அடாடாடா கொட்டு கொட்டால் அந்த கடைக்கண்ணிலே வித்தியாசமாக இருக்கும். அந்த கடைக்கண்ணில் கடவுள் எப்படி திறக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன். கெட்டதாக நினச்சாலும் கெட்டதாக நடக்கும், நல்லதாக நினச்சி கண் திறந்து நல்லதே நடக்கும். ஆனால் கண் கடைக்கண். கடைக்கனுடைய விதியின் 3ஆம் இடத்து பலன் வருகின்றது. சரி, ஜாதக பலன் இப்போது ஓரிரு வார்த்தைகளுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இந்த வார்த்தைகள் வார்த்தை அடிப்படையில் தான் ஜாதக பலன் என்பது நான் உறுதி செய்து வருகின்றேன். இது தனிப்பட்ட கருத்துக்கள் தான். தனிப்பட்ட முறையிலே இந்த எண்களை உருவாக்கி இந்த வீடியோக்கள் மூலமாக ஃபேஸ்புக்கில் சொல்லிக் கொண்டு வருகிறேன். இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.